வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப், ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் 999 பிராண்ட் லுங்கீஸ் வித் டி-ஷர்ட்ஸ் காம்போ பேக், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் மில்கா ஒண்டர் கேக். பவர்டு பை ராம்ராஜ் கல்ச்சர் கிளப், மேட்சிங் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ். NGA 550D TMT கம்பிகள், ஒவ்வொரு இன்ச்சிலும் நம்பிக்கை. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், மற்றும் அரசன் வாஷிங் பவுடர். சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் மதுரை. டெக்ஸ்டைல் பார்ட்னர்ஸ் போத்தீஸ், சென்னையின் பாடி கிளை, இனி போத்தீஸ் பாடி. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். எல்லாரும் இந்த 29ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நான் டயட்டில் இருக்க போகிறேன். இன்னும் மேட்ரு சாப்பிட்ற ஆளுகள்லாம் மாப்பிள்ள 1ஆம் தேதியிலேருந்து கம்ப்ளீட் ஸ்டாப் அப்படின்ட்டு எல்லாம் கை கொடுத்துக்குருவாங்க. இன்னும் சில பேர் என் மனைவியை எந்த நேரம் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே கிடக்கிறேன், இந்த 1ஆம் தேதியிலிருந்து அவள் என்ன திட்டினாலும் சரி சந்தோஷண்டி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் இது மாதிரி ஏற்றுக்க முடிவு எடுத்திருக்கேன்ட்டு பல முடிவு எடுப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், டெய்லி வாக்கிங் பண்ண போகிறேன், ட்ரெட்மில் வாங்கி வீட்டில் ஜனவரி 1ஆம் தேதி ஃபுல்லாக நடப்பார் 6-7 மணி நேரம். 2ஆம் தேதி ஒரு அரை மணி நேரம் நடப்பேன். 3ஆம் தேதி ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு நாளையிலேருந்து பார்த்துக்கிறலாம் அம்மா. ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் அன்றாயரு, பனியனு, லுங்கி இதெல்லாம் துவைச்சி காய போட்டிருப்பேன். அந்த மிஷினு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இதுக்காடா என்னை வாங்கினேன், நடக்கிறதுக்குன்னே என்னை தயார் பண்ண மிஷினில் அன்றாயிர காய போட்டிருக்கீங்கள, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்ட்டு. எடுக்கிற முடிவெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த நல்ல நாளில் ஒரு அருமையான தலைப்பை கலைஞர் டிவி கொடுத்துருக்காங்க. இன்றைய குடும்ப உறவுகள் டிஜிட்டல் முறையில் பயணிப்பது ஆனந்தமா ஆபத்தா? ஒரு காலத்துலலாம் இந்த மைக்கு இங்கேருந்து அந்த வயர் அங்கே போயிட்டு இருக்கான். அந்த வயரை எவனாவது இடையில மிதிச்சிட்டான்னா லியோனி பேச்சு சத்தம் கேட்க, என்னடான்னு பார்த்தா வயரை ஒருத்தன் மிதிச்சிருப்பான். இன்னைக்கு பாருங்க கார்ட்லெஸ் மைக். இன்னைக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒரு ஃபோன் பண்ணணும்னா வீட்டில் இருக்க அந்த ஃபோனை டயல் ட்ரைங் ட்ரைங், அதுக்கப்புறம் அவர் திருப்பி எடுத்து பேசணும். இன்னைக்கெல்லாம் யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். உட்காந்து பாத்ரூமில் உட்காந்துருக்கேன், அப்புறம் சொல்லுப்பா எங்கே எது பேசணும் அப்படின்ற ஒரு விவசாயே இல்லாமல் இன்னைக்கு கையில் மொபைல் ஃபோன் ஒன்று வந்துருச்சு. அது வந்ததுலேருந்து மனுஷன் என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டான்.
இந்த டிஜிட்டல் முறையில் இன்னைக்கு குடும்ப உறவுகள் இன்னைக்கு தீர்மானிக்கப்படுது. இது ஆனந்தம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், ஆபத்து அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இல்லை, இது வந்த பிற்பாடு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீடியோ கால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்கள் மாமன் அவர்கிட்ட இன்னைக்கு வீடியோ காலில் ஆன் பண்ணி, மாமா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன மாமா ஒரு மாதிரி இருக்க, கூட நிற்கிறது யாரு, அத்தை இல்லையா, சும்மா கூட வேலை பார்க்குற பொண்ணு, அதனால தான் யாருன்னு கேட்டேன் அப்படின்லாம் பேசுகிறேன். இந்த வாய்ப்பு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி கூட பார்க்க முடியுமா? இல்லை, ஆனந்தம் தான். என்ன சந்தோஷமாக இருக்குது இது வந்த பிற்பாடு அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அதில் முதலாவதாக பேச வந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார். அவருக்கு அடுத்து பேச வந்திருப்பவர் கோவை நாகநந்தினி, ஆனந்தமேங்கிற அணியில் பேச வந்திருக்காரு. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் இனியவன். அதற்கு அடுத்து ஆபத்தே அப்படிங்கிற அணியில் பேசுறதுக்கு எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா, திரைப்பட பாடலாசிரியர். அவரோடு இணைந்து ஆபத்தே என்ற அணியில் பேச வந்திருப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் என் அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். இன்றைய குடும்ப உறவுகள் டிஜிட்டலில் பயணிப்பது ஆனந்தமே அப்படிங்கிற அணியில் பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். இந்த பட்டி மண்டபத்தின் பாங்கறிந்து சுவைக்க வந்திருக்கின்ற ரசிகர் பெருமக்களே, இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு. குடும்ப உறவுகள் டிஜிட்டல் வழியிலே பயணிப்பது ஆனந்தமா ஆபத்தா? என்ன சந்தேகம் உங்களுக்கு? குடும்ப வாழ்க்கை டிஜிட்டல்ல போறது சந்தோஷம் தானே. ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம், MS விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார், P சுசீலா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. தேடினேன் வந்தது, தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. கேரி விஜய் ஆடுறதை விட அந்த புகை ரொம்ப அழகா டான்ஸ் ஆடு. தன்னிடம் கொடுக்கப்பட்ட சிகரெட் புகையை கூட நடிக்க வைத்த ஒரு அற்புதமான நடிகர் திலம் சிவாஜி கணேசன். தேடினேன் வந்ததுன்னா கூகுள், நாடினேன் தந்தது அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், வாசலில் நின்றது அப்படின்னா ஓலா, ஊபரு, வாழவா என்றது அப்படின்னா மேட்ரிமோனி. ஊட்டி வரை உறவு பாட்டை வச்சு பாயிண்ட தொடங்கிட்டாரு பாருங்க. இது டிஜிட்டல் காலம். நல்லா சிந்திச்சு பாருங்க. பொங்கல், தீபாவளி, நியூ இயர் எல்லாம் வந்துச்சுன்னா பெண்கள் போய் புடவை எடுக்கிறது ரொம்ப கடினம் இல்லைங்க. அந்த உலகத்திலே மிகச்சிறந்த தியாகி யார் தெரியுமா? அந்த துணிக்கடையில் வேலை பார்க்குற அண்ணாச்சிகள் தான். ப்ளூ கலர்ல இருக்கு, கொஞ்சம் சிவப்பு கலர்ல. இந்த ஆளு கீழே நிப்பாரு, புடவை மேல நிற்கும். அந்த தியாகியாக இருக்கிற அந்த ஆளுக்கு கூட ஒரு விடுதலை வாங்கி தந்தது டிஜிட்டல் தான் சார். இன்னைக்கு அமேசான்ல அந்த புடவைய அழகா செலக்ட் பண்ணிடுறாளே. இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் தான் திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டுவதற்கு ரீல்ஸ் போட்டு பெரிய ஆள் ஆகிறாங்களே. அந்த டிஜிட்டல் வாழ்க்கை தான திறமையை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக மாறி இருக்குது. நீ யோசிச்சு பாருங்க, கர்நாடகா மாநிலத்தில் ஹூப்ளிங்கிற இடத்துல ரிசப்ஷன். இந்தியா முழுவதும் பிளைட்லாம் பறக்காம இருந்துச்சு. சமீபத்தில் புவனேஸ்வரத்திலிருந்து அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் 2 பேரும் ஹூப்ளிக்கு போய் திருமணம் முடிச்சு ரிசப்ஷன் நடக்கணும். சொந்தக்காரன் பூரா ஹூப்ளிக்கு வந்துட்டான். ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இந்த டிஜிட்டல் தான் சார் உதவுச்சு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பார்த்தான், ஒரு ஸ்கிரீனை வச்சான். அங்க நடக்கிற காட்சிகளை எல்லாம் ஹூப்ளியில் அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்துட்டு ரிசப்ஷனை டெக்னாலஜியின் மூலமாக, டிஜிட்டலின் மூலமாக ஏமாற்றம் இல்லாமல் அவருடைய ரிசப்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுத்தது டிஜிட்டல் வாழ்க்கை இல்லையா? பேத்தி இருக்கிறா ஜெர்மனியில, பாட்டி இருக்கிறா கடலூர்ல. அந்த வீடியோ கால் போட்டோனையும் பப்பு குட்டி, செல்லக்குட்டி, அந்த தூரமும் குறைந்திருக்கிறது, மனசுக்குள்ள இருந்த பாரமும் குறைந்திருக்கிறது. அந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்கு அந்த டிஜிட்டல் தொலைக்காட்சி, அந்த ஆடியோ வீடியோ கால். உங்களுக்கு புரியலையா? லீவு போட்டு அலைய வேண்டாம், பேங்க்குக்கு போக வேண்டாம், ஆன்லைன்ல எல்லாம் அப்ளை பண்ணி லோன் கிடைக்குது. பெண்கள்
ஆண்கள் பாகுபாடு இல்லாமல் டிஜிட்டல் லைஃப் தான் சூப்பர் லைஃப். என்னைக்காவது ஒரு நாள் தப்பா பணத்தை அனுப்பிட்டா கூட திருப்பி ட்ரேஸ் பண்றதுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. டிஜிட்டல் லைஃப் என்பது ஆபத்து அல்ல, அது ஆபத்து என்று சொல்லுபவர்கள் பார்க்கின்ற கோணத்தில் அப்படி இருக்கிறது. டிஜிட்டல் டிசிப்ளின் இருந்தால் எந்த ஆபத்தும் இல்லை. டிசிப்ளினாக இருக்கிறதற்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். ஆஹா, குடும்ப உறவுகள் டிஜிட்டலில் பயணிப்பது ஆனந்தமே அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னார். எங்கள் அம்மாலாம் என்னை பாளையங்கோட்டைக்கு காலேஜில் அனுப்பிட்டு நான் போய் சேர்ந்தனா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் லெட்ரு போட்டு அது 4 நாள் கழித்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் என் மகன் திருநெல்வேலி போயிட்டாங்கிறதே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு இந்த மண்டபம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தர்கிட்டையாக வழி கேட்டால் நம்பால் வழியாக சொல்கிறேன், மங்கரக்கரசி மண்டபம் தானே, நேராக போங்க, ஒரு முந்திரி காடு வரும், அதுலேருந்து இப்படியே ரைட்டில் திரும்புங்க, ஒரு பிள்ளையார் கோயில் வரும், அந்த அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு ஒரு பெரியவர் படுத்திருப்பார். அந்த அவர்கிட்ட கேளுங்க மங்கையர்கரசி மண்டபம் எங்கே இருக்குன்னு சொல்லுவார். ஏன்டா அவர்கிட்டே நான் போய் கேட்டிருப்பேனே, இதை சொல்கிறதுக்கா நீயே. இன்றைக்கெல்லாம் மங்கையர்கரசி திருமண மண்டபம் அப்படின்னு போட்டு அப்படி ஆன் பண்ணோன்னே ஒரு அம்மா வரிசையாக நம்மளை கூட்டிகிட்டு வருது. கரெக்டாக நம்ம வாசலில் கொண்டு வந்து யூ ஹேவ் ரீச்டு த ஸ்பாட். இது மாதிரி எங்கேயாவது நமக்கு ஒரு வசதி கிடைக்குமா? இதுதாயா டிஜிட்டலில் கிடைத்த மிகப்பெரிய ஆனந்தம். வேற என்ன இதை விட சந்தோஷம்? யார்? விஜயகுமார். இதுக்கு பதில் சொல்லணும். எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக ஒரு தமிழ் ஆசிரியர் தேடினேன் வந்தது அடுத்து சொன்னார், கூகுளில் தேடினா அது வரும் இது வரும் என்னமோ வரும் வந்துகிட்டே இருக்கும்னாரு. நீங்க சொல்றீங்களா மேப்பு, நீங்க அதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இந்த கூகுள் மேப்பை போட்டு நான் ஒரு தடவை அங்கே லெஃப்ட்டில் போகுது ரைட்டில் போகுது, சேலத்தில் ஒரு ஹோட்டலில் தேடி நான் போகிறேங்க. இந்த செவ்வாப்பேட்டைங்கிற சந்தை வந்து ஒரு முக்கியமான சந்தையில் கொண்டு விட்டுடுச்சு. என்ன முன்னாடி லாரி பின்னாடி லாரி, வண்டியை லெஃப்ட் எங்கேயுமே எடுக்க முடியும் நடுவர்களே. வண்டி மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நொந்து நூடலான. இந்த கூகுள் மேப்பை நம்பி போகவே கூடாதுடா, 4 பேர் கேட்டுட்டு போகிறது நல்லது அப்படின்னு தோணுது நடுவர்களே. தினம் இந்த செல்ஃபோனில் ஒரு புதுசாக ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறான். அதாவது நம்மளுடைய ஃபோட்டோவை நாமளே எடுத்து அந்த ஆப்புக்குள்ளே உள்ளே விட்டோன்னு வச்சுங்க, சும்மா என்ன அப்படியே கமலஹாசனோட அழகாக காமிக்குது. ஒரு லேடி ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. அது வந்து இந்த ஏஐ கிரியேஷனில் ஒரு ஃபோட்டோவை உள்ளே விட்டு டெய்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுதுங்க. அதுக்கு போடுறான், ஏய் ஸ்வீட்டி வெரி நைஸ்மா ஆவ்சம், உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஒரு பையன் நூல் விடுறான் பாருங்க. குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஆப்பு, இவ்வளோ ஆப்பு கண்டுபிடிச்சானுங்களே. மனுஷனுக்கு மனுஷன் கேப்பு தான் அதிகமாகிட்டு போகுது. எல்லாமே ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு பொண்ணு, ஒரு சிறுமி, அவங்க அப்பாட்ட நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்பா உங்களுடைய சம்பளம், ஒரு நாள் சம்பளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான். ஏம்மா அதெல்லாம் கேட்குற சம்பளத்தெல்லாம்? அப்பா சொல்லுப்பா உன் சம்பளம் என்னன்னையா? இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து $40 ஒரு நாளைக்குன்னு. அது சொன்னிச்சான், ஒரு $5 குறையுதுப்பா. இல்லைம்மா சத்தியமாக எனக்கு நான் வந்து $40 தான் சம்பளம் வாங்குறேன், $35 கிடையாது, $40 வாங்குறேன் அப்படின்னா. இல்லைப்பா நீ ஒரு நாள் என் கூட இருக்கிறதுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற காசு $35 தான். நீ ஒரு நாள் என் கூட இரு, நான் உன்கிட்ட அந்த $35 தரேன். ஏனென்றால் வாழ்க்கையை அந்த பெண்ணோடு அந்த பெற்ற மகளோடு எந்த தகப்பனும் செலவிடுவது கிடையாது. எல்லாம் டிஜிட்டல் மயம், கம்ப்யூட்டர் மயம், எப்போ பார்த்தாலும் செல்லணுன்றது. அடுத்தது இந்த குழந்தைகள்லாம் அடிக்ஷன் ஆகுது. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்துருச்சு, வீடியோ கேம்ஸ் எல்லாமே விரலில் வச்சு அழுத்துறது தான். ஒன்றாவது ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா ட்ரெட்மீலு, வெளியில் போய் நம்ம ரோட்டில் நடக்கிறப்ப அப்போ கிடைக்கக்கூடிய அந்த காற்று இருக்க சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் தூய்மையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சுட்டு டிஜிட்டல்னு பருப்பு வேகாது, உடம்பும் குறையாது. இந்த செல்ஃபோனு, இந்த டிவி இத்தியாதிகள் இவைகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக நாம் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இந்த குட்டிச்சுவரான
உங்க செல்போன் அதனால வீணா போயிடுச்சியா? பெத்த அப்பன் பெத்த தாய் இங்க செத்து போய் புணமா கிடக்குறாங்க. உண்மையா நடந்த சம்பவங்க. நீங்க சொன்னீங்களே வீடியோ கால்ல பேரனுக்கும் பேத்திக்கும் பாட்டிக்கும் பேத்திக்கும் கனெக்ஷன் ஆச்சுன்னு. பையன் அமெரிக்காவில இருந்து வீடியோ கால்ல பார்த்துட்டு ஓ சோ சேட், ஓ சோ சேடுக்கு நான் பார்க்குறேன். என்னடா நடக்குது வாழ்க்கையில்? டேய் பணம் காசாடா முக்கியம். பெத்த தகப்பன்டா உனக்காக எவ்வளவு பாடுபட்டு உனக்காக சீட்டு வாங்குறதுக்கு, இன்ஜினியரிங் சீட்டு வாங்குறதுக்கு எந்த காலேஜுக்கு எத்தனை முறை அரைஞ்சிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கட்டியிருப்பாரு. அவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு உன்னால வர முடியலன்னா நீ வச்சிருக்கிற செல்போனு, இந்த டிஜிட்டல் லொட்டு லொஸ்கு, இதனால என்னையா லாபம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகள், வந்த பாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. எல்லாம் இன்விடேஷன்லாம் இதில் அனுப்புறான். என்ன டாக்டர் நீங்க செல்ல பார்க்க மாட்டீங்களா? ஏயா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன், பார்க்கலையே நீங்கள்? பார்க்குறேன். ஒரு இன்விடேஷனை வந்து எனக்கு இதில் அனுப்பார் வாட்ஸ்அப்பில். நம்ம இங்கே எதுவும் போகணுமா? ஏன் ஒரு 1000 ரூபாயை இதிலேயே ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாதா? பொய்யா வச்சுக்கிட்டு இல்லையே. பந்த பாசம் அப்படி போயிடுச்சியா? எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. ஆகவே உறவுகள், அந்த பாசம், பந்தம் என்பது இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ பசங்கள்லாம் இந்த காலத்தில் எங்கேயாவது முகம் பார்த்து பேசுகிறானுங்களா? நாமெல்லாம் மாமா வந்தாருன்னா மாமா கையை பிடிச்சிட்டு கடைக்கு ஆச்சுட்டு போவார், அவர்கிட்ட பேசிட்டு போவோம். சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா பையலும் பார்த்தீங்கன்னா 100 பேர் உட்காந்துருக்கானவங்க, எல்லா பையலும் குனிஞ்சு செல்ல தான் நோண்டிட்டு இருக்கான். டச்சு செல்ன்றான். டச்சு செல். இங்கே பொண்டாட்டி ஒரு டச்சு செல், புருஷன் ஒரு டச் செல். ஆனால் 2 பேருக்கும் நோ டச்சு. வாழ்க்கை புட்டுக்குச்சு. அதுவும் இந்த ஏஐ டெக்னாலஜி என்னைக்கு வந்ததோ ஒன்றும் இல்லை. இப்போ நடுவர் வந்து இங்கே பேசுனதை அப்படியே வெட்டி எடுத்து சில இடையில சிலதை சொருவிட்டு, எங்கேயோ எப்போயோ பேசுனதை கூட இங்கே சொருவி விட்டு, பார்த்தீர்களா திண்டுக்கல் லியோனி என்ன பேசி இருக்கிறார் என்று வாய்க்கு வந்து பேசுவான். அதாவது ஒண்ணுமே இல்லாம, ஆதாரமே இல்லாம இவனுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ப வைக்கிறது தான் இந்த டிஜிட்டல் உலகம் என்று சொல்லி நன்றி நன்றி நன்றி. மொபைல் போனை பேசிக்கிட்டு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டு காலிங் பெல்ல அமுக்கிட்டேன். அந்த அம்மா கதவை திறந்துருச்சு. அந்த அம்மாவும் ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து கதவை திறந்துருச்சு. இவனும் ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்து கொஞ்சம் காப்பி போடு அப்படின்ட்டுருக்கேன். அந்த அம்மாவும் ஃபோனை பார்த்துக்கிட்டே காப்பியை போட்டு வச்சிருச்சு. காப்பியை குடிச்சிட்டு ஈஸ்வரி அப்படின்ட்டுருக்கான். ஈஸ்வரியா? அவன் ஜம்சாரம் பேர் லட்சுமி. இன்னொருத்தர் வீட்டில் போய் ஈஸ்வரின்னு கூப்பிடுவோம். அந்த அம்மா ஐயோ யாரியா நீயே அப்படின்னா, நீ யாருமா? ஐயோ நல்ல வேலை அந்த ஆள் வர்ற நேரமாச்சு, இல்லாட்டி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கணும். நல்ல வேலை கூப்பிடாமையே அப்படியே உட்காந்து இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையான ஆள் பெல் அடிச்சுட்டு வந்திருப்பேன். என்ன ஆயிருக்கும்? குடும்பமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்குமா? போயிருக்காதான். குடும்ப உறவுகளை இன்னைக்கு நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பேசுறதுக்கு ஆனந்தம்னு ஒருத்தர், வாங்கம்மா, நாகநந்தினி அவர்கள். உலகெங்கும் இருக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்ன தலைப்புங்க ஐயா? குடும்பம் ஆனந்தமா இருக்கணும்னா டிஜிட்டல் வழியில பயணிக்கிறது நல்லதா இல்லையா? அவ்வளவுதானுங்க ஐயா. ஆமாங்க, சரியா சிம்பிளான சொன்னீங்க. ஒரு தலைப்பு. ஏங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? ஐயா சொன்னாங்களா? ஐயா இன்னைக்கு எழுதணுமா? டிஜிட்டல் காலத்தில் எழுதணும் இல்லையே. அதெல்லாம் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கோம்னா அன்னைக்கே பிரச்சனை இருந்திருக்கு. பிரச்சனை இல்லாமல்லாம் இல்லைங்க, நம்ம தான் அதை சரிப்படுத்தி கொண்டு போகணும். எங்க இந்திராமா போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாமா மேடம்? நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சாங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க, குடும்பம் நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிள்ளையே வெளியூருக்கு கட்டி கொடுக்கணும். அந்த அம்மா இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் என் புள்ள கையில அந்த மொபைல் போன் இருக்கு. ஒரு பிரச்சனைன்னு போன் பண்ணானா என்னால அடுத்த நிமிஷம் போய் நிக்க முடியும்னு பெங்களூருக்கு கட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு தைரியமா வந்து உட்காந்து பட்டிமன்றம் பேசுறீங்கல்ல, இதுதாங்க டிஜிட்டல் லைஃப்னு சொல்றோம். இதுதாங்க ஜாலியா இருக்கும். என்னத்த போய் அதுக்கு மேல டாக்டர், நீங்க போய் மறக்கலாமா டாக்டர்? 24 மார்ச் 2020 கொரோனா லாக்டவுன் போட்ட நேரங்க. ஒரே வீட்டுக்குள்ள என்னமோ கூடியெல்லாம் உட்கார்ந்து பேசுவீங்க, அதுதான் சந்தோஷம் சொன்னீங்களே. அன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ள தானே இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடிஞ்சுதா? ஒரு செவிது தான் நம்மளுக்கு கேப் இருந்துச்சு. இருமுனாலோ தும்முனாலோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது தனக்கும் வந்துருன்றதுக்காக ஒரே ரூம்குள்ள அடைச்சிருந்த போதும், அம்மா இந்த மாத்திரை சாப்பிட்டியாம்மா, அம்மா நீ கரெக்டா டேப்லெட் எடுத்துக்கிட்டியா, உன் உடம்பு பரவாயில்லையான்னு நம்மள பக்கத்திலே இருந்தாலும் பார்க்க விடாம இருக்கும்போது இணைச்சு வச்சதுங்க இந்த டிஜிட்டல் லைஃப். இத போய் நீங்க மோசம்
சொன்னு பேச 3 பேர் நன்றி மறந்த சமுதாயம் சார். அவங்க 3 பேரையும் பாருங்க, நன்றியே இல்லை. அதை விட கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளோ பெரிய உறவுங்க. அன்னைக்கெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிட்டு கேளுங்க, அந்த மனுஷன் மூஞ்சியை பார்த்து நான் என்னைக்கு பேசினேன், அவர் வந்தால் தான் சாப்பாடு எடுத்து வைம்பாரு, எடுத்து வைப்பேன், போடுவேன், புள்ளக்குட்டி சாப்பிட்டுச்சான்னு கேட்பாரு, அப்பனாத்தா சாப்பிட்டுச்சான்னு கேட்பாரு, என்னைய சாப்பிட்டுச்சான்னு கூட கேட்டதில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு சண்டைன்னு வந்தால் கூட அந்த மனைவி மேலே தான் பிரச்சனை அப்படிதான் சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்டாலும் மனைவி தான் கேட்கணும். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் எப்படி மாத்திருச்சு தெரியுமா சார்? அந்த ஈகோங்கிற ஒரு விஷயமே எங்களுக்குள்ள கிடையாது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டு யாரு பிரச்சனை பண்ணாலும் சரி, அந்த சாயந்தரத்துக்குள்ள ஐயா அழகா ஒரு கியூட்டா சாரின்னு ஒரு மெசேஜ், இந்த எமோஜி பத்தி சொன்னாங்கல்ல, அதுல ஒரு 3-4 ஹார்ட்டின் போட்ட ஒரு 2 மெசேஜ், ஒரு ஹார்ட் அமுக்குறான், அது அப்படி வருது, அப்படி துடிச்சு துடிச்சுண்டா அப்படி அப்படி ஆஹா ஆஹா. அவங்க அத்தை மக சே, எங்க மாமே இவ்வளவு பாசமா இருப்பாரு, அவரோட ஹார்ட் எப்படி துடிக்குது பாருன்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வசதியெல்லாம் இருந்துச்சா? நம்ம ஹார்ட் எப்படி துடிக்குதுன்னு காட்ட முடியுமா? முடியாது. இன்னைக்கு 2 பேர் வீட்டில் வேலைக்கு போறாங்க, நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் வீட்டில் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வீட்டுக்காருக்கு ஒரு மெசேஜ் போட்டா போதும், அவரு குக் பண்ணி வைப்பாரு, வச்சு அதை தாண்டி அதைய வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவாரு, பப்ளிக்கா எல்லாரும் பார்க்கட்டும்னு. மனைவிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலமே டிஜிட்டல் காலம் தாங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, எங்க வீட்டு பக்கத்துலயா ஒரு குழந்தை திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபோன் வருது, ஃபோன் வந்தோடனே, ஃபோன் எப்படி வந்துச்சு? அந்த டிஜிட்டலில் தான். அப்பான்னு சேவ் பண்ணனால உடனே ஃபோன் பண்ணுறாங்க, கொண்டு போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு, திடீர்னு பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பி நெகட்டிவ், ரேர் பிளட் யாருக்குமே கிடைக்காது. அவங்க பெரியப்பாக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா, அவங்க பெரியப்பா சென்னையில், எங்கள் ஊர் கோயம்புத்தூர், அது உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவங்க பெரியப்பா வந்து நின்னாச்சு. 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னோன்னே உடனடியாக அவங்களுடைய அக்கா பையன் ஃபாரின்ல இருக்காங்க, நெட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. இன்னைக்கு 3 மாதம் முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தை நல்லா நடக்குதுன்னு சொன்னா உறவுகளை ஒற்றுமைப்படுத்தியது இந்த டிஜிட்டல் லைஃப் தான் சார். எங்க தேனி ஒரு காலத்துல கூடு கட்டிச்சுன்னா உயரமான மரத்துல தான் கட்டும், ஆனா இன்னைக்கு உயரமான கட்டிடத்துல கூடி அது கட்டுது. என்ன தெரியுமா? அது மறந்தா வேணும்னு நினைக்கல, அதாவது அதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிச்சு. அதனால நம்மளும் மாத்திக்கணுங்க. உணவு மாறலாம், உடை மாறலாம், ஆனால் ஒருபோதும் உணர்வும் பாசமும் பந்தமும் மாறாது என்று சொல்லி கண்டிப்பாக எப்பொழுதும் சரி குடும்ப உறவுகளை டிஜிட்டல் மூலமாக இணைப்பது அது ஆனந்தமே 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 என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். உண்மையிலே டிஜிட்டல் வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சி தான். ஒரு நல்ல புது வருஷத்தன்னைக்கு ஒரு பாசிட்டிவான சிந்தனையை கொடுத்துருக்காங்க நாகநந்தினி. காரணம், இன்னைக்கு என் பேரன் என்னைய மோட்டு பட்லு பார்க்க வைக்கிறான் மொபைலில். மோட்டு பட்லு மாதிரி பேசுதாத்தா அப்படின்னு சொல்லி அந்த குரல்ல என்னை பேச வச்சு கைத்தட்டினான் என் பேரன். டே பட்லு, நம்மளை இப்போ எல்லாரும் துரத்திக்கிட்டு வர்றாங்கடா பட்லு, உடனடியா இப்போ நம்ம சமோசா சாப்பிட்டுட்டு ஓடிட்டு போகணும்டா. இல்லைடா மோட்டு, நம்மளை தடுத்துக்கிட்டு வர்றாரு சிங்கம் சார், அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இப்போ உடனடியாக ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். இல்லடா பட்லு, டே நம்ம ஓடி போயிடலாம்டா, ஜான் நம்மளை துரத்திட்டு வர்றான், அவன் நம்மள்ட்ட இருக்க பணத்தை பூரா கொள்ளையடிச்சிடுவான் போல இருக்குடா. இல்லடா பட்லு, நம்ம வந்து உடனே ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுவோம்டா. என் பேரன் இந்த இப்படியே பார்த்துட்டு தாத்தா, என் காலம் என்ன, அம்மா இங்கே வா ஆசை முத்தம் தாத்தான்னு பாட்டு பாடின என்னைய மோட்டு பட்லு டோரா பூச்சி பார்க்க வச்சுட்டான். டிஜிட்டல் இல்லாட்டி நமக்கு தெரியுமா? அதான் கேட்டிருக்காங்க. பதில் சொல்லணும். வாங்க கவிஞர் நெல்லை ஜெயந்தா. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே இந்த அம்மாவும் மகளும் செல்போன்ல பேசுறதாமா. பாதி குடும்பத்துல பஞ்சாயத்தே அதுல தான் வருது. நீ விடாத, அவன் அப்படித்தான் சொல்லுவான். நடுவர் அவர்களே, வீட்டில் இந்த அம்மா வந்தா அவர் சமைச்சு வச்சிருப்பாராம் ரெடியா. நான் கூட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன தம்பி நந்தினி பட்டிமன்றம் போனால் நீங்களே வீட்டில் சமைச்சு வச்சிருக்கலாமே? ஆமாண்ணே, என்ன பண்ணுறது, சாப்பிடும்போது மட்டும்தான் பேசாமல் இருக்கும், அதனால் வரும்போது வந்த உடனே சாப்பாட்டை கொடுத்துறது. நேற்று வடலூருக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க, உங்கள் அப்பா தான் சொன்னாங்க. நான் வெளியூர் போகிறேன், என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிருக்காரு, அது ஒன்றே போதும், நீ கிளம்புமா.
ஆனால் எல்லாத்தையும் இங்கே வந்து மாற்றி பேசுறீங்கம்மா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் வந்து மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? இராணுவ ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது, அரசு ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது, அதே மாதிரி தனி மனித ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தனி மனித ரகசியங்களை நாம் எல்லாருமே இழந்துட்டோம். ஒரு செல்ஃபோன் வைங்க, என்னுடைய செல்ஃபோனை 1 மணி நேரம் நான் வேற யார்ட்டையும் கொடுக்க முடியல. இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் தனி மனிதனுடைய பாதிப்பு அங்கே தொடங்குது. நீங்கள் குடும்ப உறவுகள்னு கேட்டீங்க, நிச்சயதார்த்தம் என்று ஒன்று நடக்கிறது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனேங்க இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் செல்ஃபோன் நம்பரை பரிமாறிக்கிறாங்க. கண்ணதாசன் சொன்னான், காத்து கிடப்பதில் சுகம் உண்டு, காக்க வைப்பதில் இன்பம் உண்டு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் திருமணம் வரை கூட காக்க முடியாமல் அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த ஆணும் பெண்ணும், மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசி பேசி எத்தனை திருமணங்கள் நின்று போயிருக்குன்னு தெரியுமா? இது நடந்திருக்கிறது நாட்டில். அது டிஜிட்டலால் வந்த வினை. ஒரு நாள் நானும் காவிய கவிஞர் வாலியும் வலம்புரி சோமநாதன் எம்எஸ் பெருமாள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவளொரு தொடர்கதை படத்தில் ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று முடிவு செய்தோம். பாலச்சந்தர் அந்த பாடலை எழுதுவது கண்ணதாசன் என்று முடிவாகிவிட்டது. சிச்சுவேஷன் சொல்றார், அண்ணன் வந்து தங்கச்சியை திட்டுற மாதிரி பாட்டு, அந்த பாட்டு சித்தர் பாட்டு மாதிரி வேணும்னு பாலச்சந்தர் சொல்றார். விஸ்வநாத் எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, டியூன் ரெடியா இருக்குன்னு டியூனை வாசிச்சிருக்காரு. கண்ணதாசன் கோபப்படுகிறார் எம்எஸ்வியிடம், என்ன விசு நீ டியூன் போட்டிருக்க, அவர் சித்தர் பாட்டு மாதிரி வேணும்னு கேட்குறாரு. அண்ணன் தங்கச்சியை திட்டுற மாதிரி சீனுங்கிறீங்க, ஆனால் நீ மெலடியை போட்டு வச்சிருக்க. இந்த இடத்துல மெலடி எப்படியா சரியா வரும்? அண்ணன் தானே தங்கச்சியை திட்டுறான், சுமாராக தான் திட்டுவான், அதனால இதான் டியூன் சரிங்காரு. கண்ணதாசனால் முயற்சிக்கிறார், எழுத முடியவில்லை. வெளியே மழை பெய்கிறது. அப்போ கண்ணதாசன் வந்து தனக்கு பிடித்தமான சில விஷயங்களை வாங்கிட்டு வர சொல்லி ராம அரங்கன்ட்ட சொல்றாரு. உடனே ராம அரங்கன் சொல்றாரு, ஏயா 3 நாளாக பாட்டு எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொன்னவுடன் கண்ணதாசனுக்கு கோபம் வந்து விடுகிறது. தான் அமர்ந்திருந்த சோபாவை தள்ளிவிட்டு கண்ணதாசன் எழுகிறார். எழுந்து சொன்னாராம், தெய்வம் தந்த வீடு தெரு இருக்கியா என்று சொல்லிவிட்டு சொன்னாராம், நிறுத்தியா, அது டியூன் என்னையா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, வர சொல்லியா விஸ்வநாதனை என்று வர சொல்லி இருக்கிறார். இப்படி நேரடியாக ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுதே நிறைய பல்லவிகள் பிறந்திருக்கின்றன என்று சொன்னார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் ஒரு படத்தில் பாட்டு எழுதணும் அப்படின்னா மியூசிக் டைரக்டர்லேருந்து எனக்கு மெயிலில் வருது டியூனு, நான் வீட்டில் இருந்தே எழுதி அனுப்புகிறேன். நான் மியூசிக் டைரக்டரை பார்க்கறதில்லை, நான் டைரக்டரை பார்ப்பதில்லை. டைரக்டர் எனக்கு வந்து ஃபோன்லேயே சுச்சுவேஷனை சொல்கிறார். நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளவே வாய்ப்பில்லை. ஆக இந்த உறவுகள் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆபத்து இருக்கிறதா இல்லையா என்பது 2வது. முதலில் அப்பொழுது சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், கம்போசிங் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருக்கணும். அப்போ கிடைக்கிற ஆனந்தம் இருக்கிறதே, அதற்கு ஈடு இணையே கிடையாது. அந்த ஆனந்தத்தை இந்த டிஜிட்டல் உலகம் வந்து கெடுத்து விட்டது. ஆனந்தமே கிடைப்பதில்லை. மனித உறவுகளே வளர்ந்தது டிஜிட்டல் அல்லாத காலத்தில் தான். இன்னைக்கு நம்ம பார்க்குறவங்க பஸ்ஸில் போகிறவங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க, 5 பேரும் பேச மாட்டாங்க, 5 பேரும் செல்ஃபோனில் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனை எடுக்கிறேன்னு வைங்க, இப்போ நான் வந்து பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன் சார், 2 மணி நேரம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், நான் பண்ணால் மட்டும் நீங்கள் ஃபோனை எடுக்கவே மாட்டீங்க, எப்போ ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுன்னு எனக்கு தான் தெரியும். ஆக டிஜிட்டல் உலகத்தில் இதனால் எத்தனையோ பிரச்சனைகள், உறவுகள் பாதிக்கின்றன. இந்த ரேடியோ மட்டும் இருந்த காலத்தில் நீங்கள் ரேடியோவை கேட்டுக்கிட்டே என்ன வேலைனாலும் பார்க்கலாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுதா? டிவி பார்த்தா அதை தவிர எதையுமே பார்க்க முடியல. ஆக டிஜிட்டல் வளர வளர மனித உறவுகள் வசதிகள் பெறுகின்றன, ஆனால் அது உறவுகளை பாதிக்கின்றன. இதுதான் உங்கள் தீர்ப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் இனியவன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 2 பேர் பேசினாங்க, ஒருத்தர் பேச வராங்க. எப்போவுமே கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பின்னாடி டிஜிட்டல் ஸ்க்ரீனு, டிஜிட்டல் பேனரு, டிஜிட்டல் கேமராவில் பதிவு பண்ணுறாங்க, டிஜிட்டல் ஆபத்துன்னு பேச வந்திருக்காங்க. என்னையா இது நியாயம்? ஒரு நியாயம் வேண்டாவா? காலத்துக்கேற்றபடி மாறுதல் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற பெண்கள் மனசாட்சியோடு தொட்டு சொல்லுங்க, எப்பா இது வாங்கி கொடுப்பா, ஏன்னா இது வாங்கித்தானா, ஏங்க இது வாங்கித்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பெண்கள்? அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அப்பா நாளைக்கு கல்யாணம் ஆளாமே அம்மாவுக்கு உனக்கும்,
நான் ஆன்லைனில் உனக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் பே பண்ணுறேன்ப்பா, பொண்ணு வாங்கி தரா சார், அப்பங்கார ஜம்முன்னு போட்டு வந்து நிற்கிறா சார். நான் சத்தியமாக சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லல. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தது என் பொண்டாட்டி தன்னுடைய சொந்த சம்பாதத்தில் வாங்கி எனக்கு ஃபோட்டோவில் அனுப்புகிறான். இதை போட்டுட்டு போகணும். அந்த 2 பேரும் என்னான்னு தெரில, இனியவன் காலையில் வேற மாதிரி ட்ரெஸ் தக்கிறான், சாயந்தரம் ரிசப்ஷன் மாதிரி இருக்கிறான். உங்களுக்கு எதுக்கு ஆன்லைனில் பண்ணால் அழகாக இருக்கும்? குழந்தை பிறந்ததுன்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்ததுல, இதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம. இன்னைக்கு என்ன, எல்லா மருத்துவமனையிலும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே புருஷன் பேர் பொண்டாட்டி பேர் போட்டு பிள்ளையோட என்ன பாலினம் போடுறாங்க, ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. அவர் யார், நெல்லை ஜெயந்தா சொன்னார், அம்மாவும் பொண்ணும் ஃபோனில் பேசினா குடும்பத்தை சண்டை வருதான். என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று, கூனி கைகைக்கு அட்வைஸ் பண்ணால மகாபாரத காலம், அந்த மூட்டி விடும் போது எந்த ஆப் இருந்தது? எந்த ஆப் சார் இருந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறவன் இருந்திருக்கான். அதுதான் வள்ளுவர் கல்லூனாமே எழுதியிருக்காரு. இன்னைக்கு குடிக்கிறவனாம் கிடையாதுல்ல, எல்லா காலத்தையும் இருக்கான். அடுத்தவன் முன்னாடியே பார்க்கக்கூடாதுன்னு வள்ளுவர் எழுதுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் காலத்தையும் இருந்திருக்கான். அப்போ ஆப் எல்லாம் இல்லை. அப்போ தப்பு என்பது காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு பேசுறீங்கன்றது எனக்கு புரியல. நான் ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். கேரளாவில் ஒரு பையன் போர்ட்டராக இருக்கான். அந்த பையனுடைய ஆசை என்னன்னா படிக்கணும்னு. அவனுக்கு வசதி இல்லை சார், மூட்டை தூக்குறான். போர்ட்டர் வேலை செய்கிற பையன் படிக்கணும்னா வைஃபை வேணும், ஆன்லைனில் படிக்கணும், காசு இல்லை, புக் வாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த வைஃபைல படிச்சுட்டு இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகம் ஆரியவன் ஸ்ரீநாத் என்ற ஒரு இளைஞன். நீங்கள் தயவு செஞ்சு அவனை பாருங்க. அவர் சொல்றாரு ஃபோன்லேயே இருக்காங்க. கிடையாதுங்க. அப்பா ஆன்லைனில் வேலை பார்க்குறாரு, அம்மா ஊரில் இருக்கிற பையன்கிட்ட பேசுகிறான், பையன் ஆன்லைன் கிளாஸ் போயின்னுக்கிறான். நீங்கள் ஏன் அதுக்கு எட்டி பார்த்துட்டு கிடக்குறீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க சார். கரோலின் சந்தியான ஒரு பொண்ணு, அவங்க அப்பா யாருன்னா பெரம்பூரில் வீடு வீடா பால் பாக்கெட் போடுறவர். பஸ் ஏறி வரதோட காசு இல்லாத பொண்ணு ஓடி ஓடி வந்தா, பயிற்சி எடுத்தா, ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார்ந்தா, படிச்சா. இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் வால் சண்டை பயிற்சிக்கு அவ தான் பெஸ்ட் கோச்சர் அவார்டு வாங்கியிருக்கா. ஞாபகத்தில் வச்சுங்க. கண்ணகி நகர்ல இருந்து ஒரு கண்ணகி புறப்பட்ட, அவ பேரு கார்த்திகா சார். அவளுக்கு பேர் என்ன வச்சிருக்கா, இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் கார்த்திகான்னு வச்சிருக்கா. அவருடைய பயிற்சிகள் எல்லாமே துணை முதலமைச்சர் போய் கேட்கிறாரு, உனக்கு என்னமா வேணும் சொல்லு, நான் தரேன்னு. சார் எனக்கு ஏதோ வேணாம் சார், எங்க ஊர்ல ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டுங்க சார், என்ன மாதிரி 1000 பேர் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு ரெடி, நீ தைரியமா இறங்கு, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறா. அவளை யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ அவரெல்லாம் தூக்கி தலையில கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு இந்தியான்ற ஒரு பெரிய டிஷர்ட்டை போட்டு வந்து நிற்கிறா. நின்றுட்ட உடனே சொன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லல, கண்ணகி நகர் ஜெயித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இனிமேல் ஒரு குடிசை மாற்று வாரிய நகர் உருவானால் கார்த்திகா நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி ஆபத்து என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அன்பு சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். வள்ளலார் வாழ்ந்த இந்த பூமியிலே இருக்கக்கூடிய வடலூர் மக்களை வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். தங்கச்சி நாகநந்தினி வந்து, இந்திராக்கா மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, எந்த நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? ஊரெல்லாம் தேடி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஒரு மருமகனை எங்கள் வீட்டுக்கு கொண்டா, மொபைல் ஃபோனை நம்பித்தானே நீ கல்யாணம் பண்ணி, டிஜிட்டலை நம்பி மொபைல் ஃபோனை ரொம்ப நம்பி இருந்தேன்னா என் பிள்ளைய மொபைல் ஃபோனுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். என்ன பேசுறீங்க? நிறைவா பேசின இனியவன் அவர் டிஜிட்டலால், தொழில்நுட்ப புரட்சியால் என்னெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு இயந்திரங்களால் நன்மைன்னு ஒரு லிஸ்ட் வாசிச்சுட்டு போனார். கார்த்திகான்னு பேர் வைங்க, கார்த்திகாவை நாங்களும் வாழ்த்துறோம், எங்களுக்கு சந்தோஷம் தான், கார்த்திகா மேலே ஒன்றும் வருத்தம் இல்லை. எங்கள் சிறிலுத்தூரில் நான் இருக்கிற தெருவுக்கு பேர் கூட கார்த்திகன்னு வச்சு விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கேள்வி அது இல்லை. முழுக்க முழுக்க டிஜிட்டல் உலகத்துக்குள்ளேயே பயணிக்கிறதுனால உறவுகளுக்குள்ள ஏதாவது சங்கடமா, ஆனந்தம் இல்லாத நிலை வருகிறதா என்பது கேள்வி. நீங்க அந்த காலத்துல வந்து கூனி சொல்லி கொடுத்து கைகை கெட்டு போலே, ஆமா கூனி தவறா சொல்லி கொடுத்தா கைகை தவறான முடிவை எடுத்தால் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு கூனி இருந்தா ஒரே ஒரு கைகையை கெடுத்தா. இன்னைக்கு ஒரே ஒரு கூனி நினைச்சா 1,00,000 கைகையை உலகம் முழுச்சு எடுத்து விட்டுருவாங்களே. உங்க டிஜிட்டலுடைய கேடு இது. அங்கிருந்து வந்து விஜயகுமாரனை சொல்றாரு, வடலூரிலே இருக்கிறாள் பாட்டி, அமெரிக்காவில் இருக்கிறான் பேரன், அங்கிருந்து பேசுறான் செல்ல குட்டி, புஜ்ஜு குட்டி, கண்ணு குட்டின்னு சொல்றாளாம். 15 வயசு ஆயிடுச்சு,
பேரனை கூட்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு தடவையாவது வடலூர்ல இருக்க பாட்டியை பார்த்துடலான்னு சொல்லி பேரனை கூட்டி காமிக்கிறாங்க. ஐயா நல்லா இருக்கியா ஐயா? அங்க பாட்டி அவ ஆய் ஆல்ரெடி ஷால்ல கொட்டை பொஜ கொட்டை பப்ப கொட்டை அப்படிங்கிறான். அதுக்கு மேல அந்த கலைக்கு தெரியல தமிழ். 15 வருஷம் கழிச்சு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயா நம்ம பரம்பரையிலே யாருக்கும் மூளை சரியில்லாத பிள்ளை பிறந்தது இல்லையா ஐயா, இப்படி ஆயிப்போச்சு ஐயான்னு கிளவிய சடக்குன்னு போக வச்சிருக்க உங்களுக்கு. இன்னைக்கு வந்துங்க டிஜிட்டல் என்ன பண்ண தெரியுமா, கப்பிள் விளாக்னு ஒன்று போடுறாங்க. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து 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 அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அம்புட்டியும் வீடியோ எடுத்து உலகத்துக்கு கடை விரிக்கிறான். இது தேவையா நான் கேட்குறேன். நீங்க ரீல்ஸ் போடுறேங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை அந்தரங்கத்தையும் கடைவிரித்து காசாக்க பார்க்கிறீர்கள். இது டிஜிட்டல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆபத்து. இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். தமிழர் பண்பாடு, நமக்கு இருக்கக்கூடிய உயர் நாகரிகம், இங்கே இருக்கக்கூடிய வெளிமையங்களினுடைய மதிப்பு தெரிந்து இது மாதிரி கேவலமா நடந்துக்கிட கூடாது. எதிர்மறையான ரீல்ஸ் பயங்கரமா வியூஸ் போகுது. உனக்கு பிடிக்கலன்னா பேசாமையா போயாண்டா, கீழே ஏண்டா அவ்வளோ கெட்ட வார்த்தை. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையலுக்கு அம்புட்டு கெட்ட வார்த்தையும் உங்க டிஜிட்டல் பழகி விடுகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு மோசமான ஆபத்து. இந்த உறவுகள் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் காசாக்க பாக்குறீங்களே, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு காசு இருக்கும், நீங்க பணக்காரரா இருப்பீங்க. கோயம்புத்தூர்ல நம்பர் 1 பணக்காரி என் தங்கச்சி நந்தினி இருப்பா. ஆனா அனாதையாயிடக்கூடாதுல உறவுகள் இல்லாம. ஏங்க இந்த சோத்தை போட்டோ எடுக்கிறத முதல் நிப்பாட்டுங்க ஐயா, தமிழ் சமுதாயம் விளங்கிரும். சாப்பிட போறதுக்கு முன்னாடி அது எதுக்குடா போட்டோ எடுக்கிறீங்க? விடாம கை வச்சுறாங்க, ஒரு நிமிஷம் சாப்பிட்றாதீங்க. என்னப்பா எதுவும் பூச்சி கிச்சி கிடக்கா, விஷத்தை வச்சுட்டாங்க. இல்லை நான் இன்னும் போட்டோ எடுக்கல, நான் விளாக் போடணும்ல. ஏங்க QR கோடுங்கிற ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு இல்லை, கையில் வாங்கினேன் பையில போடலை, காசு போன இடம் தெரியல. கையிலையும் வாங்கல, பையிலையும் போடல, காசு வருதா போகுதானே தெரிய மாட்டேங்குது ஐயா. இது என்னையா பொழப்பு? இந்த ரூபாயை கையில் வாங்குற சுகம் அந்த சம்பள கவரில் எடுத்து அப்படி எண்ணிக்கிட்டே வர்றதில்ல. அக்கௌண்ட்டில் போட்டால் உண்மையிலே சம்பளம் வாங்கினோமா இல்லையா அப்படின்னு நமக்கே சந்தேகமாக இருக்குது. ஒரு ஆப் இருக்கு நடுவர் அவர்களே, அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆப். உங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லையா, நீங்கள் அதில் ஒரு 13 ரூபா கட்டினீங்கன்னா 3 நிமிஷம் பேசிக்கலாம். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வேறு ஏதாவது கால் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 349 ரூபாய் எடுத்துக்கிருவேன். நல்லா இருக்குல்ல? எப்படி சூப்பர் ஆப்பு இது. ஆப் இல்லை, this is wonderful ஆப்பு. கேட்டானா டிஜிட்டல் ஆனந்தமா இருக்கும். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது நான்? எந்த வீட்டிலே பிள்ளைகள் போர்வைக்குள் ஒளிவட்டம் தெரிய இருக்கிறார்களோ அந்த வீட்டு இருட்டுக்குள் போய்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். பெரிய பெரிய நீங்க டிஜிட்டல் புரட்சிகளையா வந்து இனிய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போனீங்க, அதுக்கு அவங்கள கூப்பிட்டுருக்கு. டிஜிட்டல் உறவுகளை எப்படியெல்லாம் சங்கடப்படுத்துதுன்னு கேட்கறதுனோ, எப்படி எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எப்படி கையாள வேண்டும் என்று தெரிய வேண்டும். சில நேரங்களில் வசதியா இருக்கு, பல நேரங்களில் அவதியாக தான் இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் எந்த ஒரு வசதியையும் பழகி கொள்ளுங்கள். அது தப்புன்னு சொல்லலை, அறிவியல் கொடுக்கக்கூடிய வசதிகளை வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் வீடு சுருங்கலாம் நண்பர்களே, உங்கள் உறவுகள் சுருங்கக்கூடாது. இல்லங்கள் இதயங்களால் நிரப்பப்பட வேண்டும், இயந்திரங்களால் நிரப்பப்படக்கூடாது. ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சேலை அப்படியே தான் வருதாக்கு. மேட்ரிமோனியில் பார்க்குற பொண்ணு அதே மாதிரி தான் வருதாக்கும். இந்த உண்மையெல்லாம் சொல்லணும்ல. உங்கள் டிஜிட்டல் பணக்கார அனாதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வது ஆபத்து தான். இந்த ஆபத்தை வரவிடாமல் 2026 நம்முடைய வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொபைலுங்கிறது வராதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு லவ் பண்ணணும். என் காலத்தில் மொபைல்லாம் கிடையாது. எப்படி லவ் பண்ணா? அந்த லெட்ரு எழுதி அதை கொடுக்கறது, வாங்குறது, பொங்கல் வாழ்த்து, புது வருட வாழ்த்து, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கார்டில் எழுதி அனுப்பி அதை போஸ்டில் போட்டு அதை வாங்குறப்ப அவனே நமக்கு வீட்டில் வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த சுகம்லாம் இன்னைக்கு போச்சையா. அந்த வாழ்த்து அனுப்புகிறங்கிற அந்த கல்ச்சரே போச்சே. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அன்னைக்கு தேஜஸில் வந்தேன், நிம்மதியாக காலையில் நானும் எங்கள் வீட்டுக்காரமாவும் ஏதோ புஸ்தகம் படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வரலாம்ட்டு உட்காந்தா, எங்களுக்கு நேர் எதிர்த்த சீட்டில் ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கார்ட்ட ஸ்பீக்கரில் போட்டு வீடியோ காலில், அப்புறம் காப்பி குடிச்சிட்டிங்களா, சக்கரை போட்டிங்களா, சக்கரை போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, உன்னை யார் சக்கரை போட்டு திங்க சொன்னது? காப்பியை குடிச்சுவிட்டேன், அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடப்பேன். ஏன்டா அவங்க ஒப்பையும் சக்கரை போட்டு காப்பி குடிச்சிருக்காரு,
அதை பார்த்துக்கிட்டு நீ உட்காந்துருந்தியா அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் மயக்கமாக கிடப்பாரு, நிம்மதியாக இருக்கலாம்ட்டு நான் தான் 2 ஸ்பூன் சேர்த்து போட்டு கொடுத்தேன். ஐயோ என் புருஷனை இப்படி கொள்றான். பக்கத்தில் இருக்கவங்க பூரா அது குடும்ப கதையை உட்காந்து கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஒரு பொது இடத்துல இப்படி பேசுகிறமேன்னு ஒரு கூச்ச நாச்சம் வேணாம். இன்னைக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கெல்லாம் நம்ம தாய்மார்கள் எப்படி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டினா, இந்தா நிலா, அந்த நாய்க்குட்டி, நாயா, அப்படிமா திரும்ப அடுத்தவா. ஒரு 10 வாய் சோறு ஊட்டுறதுக்கு என்ன கலகலப்பான ஒரு சுகம். மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு சோறு ஊட்டுதியா ஒரு அம்மா? மொபைல் ஃபோனை பார்த்துட்டு 3 வயசுலேயே சோடா புட்டி கண்ணாடி போட்டு இப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் எங்கள் தாத்தா 82 வயசில் தந்தி பேப்பர் கண்ணாடி இல்லாமல் படிக்கிறாரியா? அவருக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி பஞ்சாயத்து இல்லை. இன்னைக்கு கண்டாக்டர்களுக்கு தான் அதிக வசூல். என்ன காரணம்? மொபைல் பார்த்து. இன்னைக்கு நான் சொல்கிறேன் நம்ம ஜனங்கள்கிட்ட, குடும்பத்தில் உட்காந்து ஒன்றா ஒரு நேரமாவது சாப்பிடுங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் உங்கள் மொபைல் ஃபோனை அத்தனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அந்த சாப்பாடு தர்ற சுகம் ரசித்து சாப்பிட்லாம். சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொல்லுப்பா, எப்போ முடிஞ்சா, அப்படியா, சொல்லவே இல்லை, அடக்கம் எப்போ, அவ்வளோதான், சாம்பாரும் போச்சு, சோறும் போச்சு, எந்திரிச்சு கிளம்பிட்டான். உன்னை யார் அந்த நேரத்தில் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணாட்டி என்ன? ஏயா இந்த அநியாயம்? முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தையில் விற்பாங்க லேகியம். உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்கா? கல்யாணம் ஏன் முடிச்சோம்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மனைவியை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கா? ராத்திரி ஏன் வருதுன்னு கஷ்டப்படுறீங்களா? நான் கொடுக்குற லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை போட்டு குடிங்க. மனைவி பக்கத்தில் வர்றப்பயே நீங்கள் கிளு நமக்கு குடும்ப வாழ்க்கையே என்னமோ வாழ்ந்த மாதிரி இருக்க. இப்படி வித்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபோன்லேயே வந்துட்டாங்க 2 பேர். இதோ அப்படின்ட்டு அங்கனே லேகியத்தை அப்படியே காட்டுறேன். டிஜிட்டலில் எம்புட்டு டாக்டருங்க இருக்காங்க. வெறும் வயிற்றுல வெந்தயத்தை ஊற போட்டு காலையில் குடிங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இன்னொரு டாக்டரு வெறும் வயிற்றுல சுக்கு நல்லா போட்டு சுடு தண்ணி சுக்கை போட்டு குடிங்க, ஒன்றும் செய்யாது. இன்னொருத்தன் வெறும் வயிற்றுல மிளகு தண்ணி நல்லா சூடாக குடிங்க, ஒன்றும் செய்யாது. ஒரே வெறும் வயிற்றுல எத்தனைய தாயா குடிப்பேன்? என்னங்கடா அது? எதைத்தாயா ஃபாலோ பண்ணுறது? அக்கிரமமாக இருக்க. இந்த மொபைல் ஃபோனை விட்டுட்டு நம்மளால் வாழ முடியுமா? ஒரு மணி நேரம் நம்ம ஃபோன் காணா போச்சுன்னா என்னன்னு ஆகும் தெரியுமா? அவனுக்கு காணா போனது கூட பிரச்சனை இல்லை, யாரு கையில் மாட்டுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுக்காரம்மா எடுத்துகிட்டு வருது. என்கிட்ட தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவனுக்கு எதை பார்த்தாலோ என்னமோ ஏதோ. இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தந்தை பெரியார் 6வது அறிவான பகுத்தறிவை பயன்படுத்து. இந்த மொபைல் ஃபோன் மாதிரி 1000 விஷயங்கள் வந்தாலும் உன்னை ஒன்றும் கெடுக்க முடியாது. நல்ல செய்திகள் மக்களுக்கு பரப்பப்படுவது தான். அந்த டிஜிட்டல் முறையை நாம் முறையாக பின்பற்றினால் நமது குடும்ப உறவுகள் மேலும் பலப்படும். எங்கேயோ இருக்கிற தாத்தாவுக்கு உலக தாத்தாக்கள் தினம்னு சொல்லி தாத்தாவும் நானும் எடுத்த அந்த ஃபோட்டோவை அந்த தாத்தாவுக்கு அனுப்பினோன்னே தாத்தா அப்படியே பார்க்குறாரு, என் பேரன் இன்னும் என்னை மறக்காமல் இருக்கானேன்ட்டு பார்த்துட்டு உடனே வீடியோ காலில் போட்டு, சாமி ராசா ஃபோட்டோவை பார்த்தேன்டா ஐயா. இந்த சந்தோஷத்தை டிஜிட்டலில் நம்ம ஏற்படுத்தணும். தாத்தா பேரனுடைய உறவு, அப்பா அம்மாவோட உறவு, குழந்தைகளுடைய உறவு, இவைகளை புதுப்பிப்பதற்காக இந்த டிஜிட்டல் உலகத்தை நாம் பயன்படுத்தினால் குடும்ப உறவுகளை டிஜிட்டல் உருவாக்குவது ஆபத்தை அல்ல, ஆனந்தத்தை தான் உருவாக்கும் என்று சொல்லி இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த மதமானாலும் எனக்கு ஒன்றுதான் என்ற அந்த மத ஒற்றுமை சிந்தனையுடன் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.